இந்த ஒரு நிலைமையில வந்து பொன் வீட்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரியும், பையன் வீட்டு சைடு கொஞ்சம் வசதி இல்லை அப்படின்னு அந்த பெண்ணினுடைய தாய் வந்து இல்லை இவனை வந்து நீ கட்டிக்காத, அந்த காதலுக்கு எதிர்ப்பு வந்து அந்த அம்மா வந்து தெரிவிச்சுட்டே வந்திருக்கு. நிறைய அடி உதை எல்லாமே எனக்கு வந்து கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் மீறி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து 10 வருஷம் நான் வந்து லவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. இல்லை அந்த அம்மா என்ன பேசுதுன்னு அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் போல தெரியுது. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்பவே அந்த அம்மா வந்து சொல்லுது, உன்னை தட்டி வச்சிருக்கணும், அன்னைக்கே தட்டி இருக்கணும். வைரமுத்து வந்து இந்த பொண்ணை வந்து பஸ் ஏற்றி அனுப்புனதா தெரியுது. திருமணத்துக்கு தயாராகிறாங்க இல்லையா கிட்டத்தட்ட. அந்த பையன் வந்து வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போற நேரத்துல வந்து ஒரு 5 பேர் இளைஞர்கள் வந்து பதற வைக்குது. என்ன சொல்லி இப்ப அழுதுன்னா அந்த பொண்ணு, என் குடும்பமும் என்னை விட்டு போயிடுச்சு, உயிருக்கு உயிரா காதலிச்ச காதலனும் இறந்து போயிட்டான். பொண்ணுடைய தன்னுடைய வாழ்க்கையே தனக்கு வந்து போயிடுச்சு. 10 வருஷமா நான் காதலிச்சு இன்னைக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு பையனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொன்னுட்டாங்க அப்படின்னு உறுதியா இருந்தா அந்த பொண்ணு வந்து காவல் நிலையத்திலே அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்துருக்கு. அப்படின்னு சொல்லும்போது 2 குடும்பங்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மூர் மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட காதல் திருமணம் அப்படின்றது காலங்காலமாக தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் மீண்டும் காதல் திருமணத்திற்கு எதிரான ஒரு மனநிலையோடு பெற்றோர்கள் தவறு செய்ததாகவும் அதற்கு கூடுதலாக சகோதரர்கள் துணையாக இருந்ததாகவும் செய்தி வெளிவந்துட்டு இருக்கு. முதற்கட்டமாக இப்படி ஒரு செய்தி நீங்கள் கேட்ட உடனே இதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? இதுக்கான நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதாவது மயிலாடுதுறையில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து 2 பேருமே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமா காதலிச்சுட்டு வந்ததா வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு நிலைமையில வந்து பொன் வீட்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரியும், பையன் வீட்டு சைடு கொஞ்சம் வசதி இல்லை அப்படின்ற பொருளாதார ரீதியாக வந்து சொல்லப்படுது. அந்த ஒரு காரணத்துக்காகவா இல்லை வேற என்ன காரணத்துக்காகவோ தெரியல, அந்த பெண்ணினுடைய தாய் வந்து இல்லை இவனை வந்து நீ கட்டிக்காத, அந்த காதலுக்கு எதிர்ப்பு வந்து அந்த அம்மா வந்து தெரிவிச்சுட்டே வந்திருக்கு. அதனால அந்த பொண்ணை வந்து அந்த மாலினி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து அடித்து துன்புறுத்தி எல்லாம் வந்து இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அதே ஸ்டாண்ட்ல வந்து இருந்திருக்கு, நான் இந்த பையனை தான் கல்யாணம் வைரமுத்து அப்படின்ற ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதுல வந்து அந்த பொண்ணு வந்து உறுதியாக வந்து இருந்துட்டு வந்திருக்கு. நிறைய அடி உதை எல்லாமே எனக்கு வந்து கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் மீறி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து 10 வருஷம் நான் வந்து லவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு உறுதியாக இருந்திருக்காங்க காதலில். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த பையனுடைய வேலை செய்கிற இடத்துல போயிட்டு, நீ இந்த மாதிரிலாம் வந்து என் பொண்ணை வந்து நீ காதலிக்கக்கூடாது, நீ உன்னை அன்றைக்கே தட்டி இருக்கணும் அப்படின்னுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டதாக வந்து சொல்லப்படுது. 2 பேருக்கு வந்து அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கான். அந்த பையனே வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான். திட்டமிட்டு இருக்குது சார், ட்ராமா மாதிரி இருக்குது. அதை வந்து அதான் வீடியோ எடுத்து அந்த அம்மா ட்ரிகர் பண்ணியிருக்காங்களோ, பொண்ணோட அம்மா ட்ரிகர் பண்ணி இந்த பையன் பேச வச்சுருக்கான்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை 2 பேரும் லவ் பண்ணதை அந்த அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. இல்லை சார், கண்டிக்க போன இடத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இல்லை அந்த அம்மா என்ன பேசுதுன்னு அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் போல தெரியுது. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்போவே அந்த அம்மா வந்து சொல்லுது, உன்னை தட்டி வச்சிருக்கணும், அன்றைக்கே தட்டி இருக்கணும், விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா அது மிரட்டல் அந்த மாதிரி வந்து அந்த அம்மா வந்து பேசுனதா வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து இந்த பையன் வந்து எடுத்தது. அந்த வீடியோ இன்னைக்கு அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கான். சேவ் பண்ணி வச்சிருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 தரப்புகளுக்கும் வந்து சண்டை வந்திருக்கு. 2 தரப்புகளுக்கு சண்டை ஆகி அது காவல் 2 குடும்பம் இருக்கும்.
அந்த வைரமுத்து குடும்பத்துக்கும் அந்த மாலினி குடும்பத்துக்கும் 2 பேருக்குமே வந்து சண்டை வந்திருக்கு. அந்த மாலினி குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போய் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னெச்சரிக்கையாக அவங்க தான் முதல்ல புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்த உடனே வந்து இந்த 2 ஃபேமிலியை வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது இல்லை என் பொண்ணை வந்து துன்புறுத்துறான்னு சொல்லிட்டு என்னவோ புகார் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது இல்லை நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து காவல் நிலையத்தில் வந்து சொல்லியிருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து 2 பேரும் சட்ட ரீதியாக வந்து நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க, குடும்பத்தை மீறி. இல்லை அதாவது வந்து சட்ட ரீதியாக நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்கம்மா, இனிமேல் வந்து உங்களுடைய பிரச்சனையில் வந்து அவங்க தலையிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யார்? காவல்துறையும் வந்து சொல்லியிருக்கு. காவல்துறை வந்து இந்த பொண்ணினுடைய அம்மாவும் பொண்ணினுடைய சித்தப்பாவும் 2 பேரும் இனிமேல் விஜயா பாஸ்கரன் 2 பேரும் இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனோட வந்துடுற மாதிரி வந்து தெரியுது. கடைசியில் பதிவு திருமணம் செய்கிறதுக்காக வந்து பதிவு செய்கிறதுக்காக சில ஆவணங்கள் தேவைப்படும் போது அந்த பொண்ணு வந்து இங்கே சென்னையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து தெரிய வருது. சென்னையில் போயிட்டு நான் அந்த ரூமில் வச்சுருக்கிறேன் அந்த ஆவணங்கள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துக்கிட்ட சொல்லிட்டு வைரமுத்து வந்து இந்த பொண்ணை வந்து பஸ் ஏற்றி அனுப்புனதா தெரியுது. சென்னைக்கு திருமணத்துக்கு தயாராகிறாங்க இல்லையா? கிட்டத்தட்ட தயாராகிறாங்க. அந்த பொண்ணு வந்து சென்னை வந்து பஸ் ஏற்றி இங்கே வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த பையன் வந்து வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போகிற நேரத்தில் வந்து ஒரு 5 பேர் இளைஞர்கள் வந்து இவனை வழிமறித்து இவன் அதாவது ஓட வெட்டி இன்றைக்கி வந்து சாய்ச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்திட்டு வருது. ஒரு பக்கம் ஆணவ கொலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து காதலுக்கு எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. பட் எது எப்படியோ ஒரு உயிர் வந்து அந்த இடத்துல வந்து போயிடுச்சு, அது வந்து குற்றம். அந்த குற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னிப்போ 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து காவல்துறை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அந்த பிணவரையில் முன்னாடி உட்காந்துட்டு அந்த அரசு மருத்துவமனை பிணவரை பக்கத்தில் உட்காந்துட்டு அழறத வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அப்படியே பதற வைக்குது. என்ன சொல்லி இப்போ அழுதுன்னா அந்த பொண்ணு என் குடும்பமும் என்னை விட்டு போயிடுச்சு, உயிருக்கு உயிராக காதலிச்ச காதலனும் இறந்து போயிட்டான். அதாவது வந்து நான் சத்தமாக பேசுகிறது உனக்கு காது கேட்கலையா, நம்ம காதல் தோற்று போச்சா அப்படின்னுலாம் அந்த பொண்ணு வந்து அலறதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய தன்னுடைய வாழ்க்கையே தனக்கு வந்து போயிடுச்சு. 10 வருஷமாக நான் காதலிச்சு இன்றைக்கி வந்து அப்பேற்பட்ட ஒரு பையனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொன்னுட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அந்த கொலைக்கு உண்டான காரணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் விசாரிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம். இவங்க வந்து அந்த பையனுடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 பொண்ணுனுடைய மாலினியுடைய அப்பா கூட இந்த கல்யாணத்துக்கு வந்து எதிர்ப்பு கிடையாது, மறுப்பு தெரிவிக்கல. அந்த மாலினி அப்படின்ற பொண்ணுடைய அம்மா தான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்பப்போ இந்த பொண்ணு வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பையன் வேண்டாம், அதீத அக்கறைன்னு புரிஞ்சுக்கலாமா? தன்னுடைய பெண் மீது அதிக அக்கறை இருக்கு பெற்றோர்களுக்கு. இல்லை அது வந்து இப்போது இந்த காலத்து பசங்க ஒன்றத்தை வந்து பிடிவாதமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை வந்து மாற்ற முடியாத, திருத்த வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு இல்லையா? அது எப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய பெண்ணை வேற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்கணும். இல்லை 10 வருஷமாக அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு உறுதியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து திருமணம் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 2 குடும்பங்களுடைய விருப்பப்பட்டு தான் நான் வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து காவல் நிலையத்திலேயே அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படின்னு சொல்லும்போது 2 குடும்பங்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது. ஸோ இப்போ உயிர் போனதுனால என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு உயிர் போச்சு, அந்த உயிர் போக காரணமாக இருந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து விசாரணை செஞ்சு அதில் சிலரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தா சந்தோஷமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெயிலு ஒரு கொலை அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்கு. பெற்றோர்கள் அதீத அன்பு காட்டி தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்திற்காக
பல முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த பெற்றோர்களோட முடிவை கட்டுப்படாத காரணத்தால் ஏற்பட்ட மாதிரியான ஒரு விளைவு இதை புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு பக்கம் வந்து அந்த தரப்பை நம்ம பார்க்கணும் இல்லையா? இல்லை ரெண்டு தரப்பும் நம்ம வந்து கம்பல்சரி இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளும் வந்து கஷ்டப்பட்டு அவங்க நம்மளை வந்து வளர்க்குறாங்க, வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசைக்கு வந்து விரோதமாக நம்ம வந்து பண்ணுறோமே அப்படின்றத முதல்ல வந்து பிள்ளைகள் உணரணும். இல்லை நம்ம வந்து காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களுடைய வந்து மனநிலையை மாற்றணும், மாற்றி அவங்கள சம்மதிக்க வைக்கணும். சம்மதிச்சு பிரச்சனையே இல்லாமல் வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கொலைகள்லாம் வந்து நடக்காமல் இருக்கும். சரி, ஒரு பக்கம் இது வந்து ஏன் மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா? அதாவது வந்து ஒரு பையனை வந்து நம்ம காதலிக்கிற அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெத்த அப்பா அம்மாவை கூட வந்து நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண வச்சிருக்கலாம், ட்ரை பண்ணலாம், படிக்கிறீங்க தெரியுது, முயற்சி பண்ணி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு பக்கம். ரெண்டாவது சரி பெற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வளர்த்தோம், நம்ம சொல்லி பார்த்தோம், பொண்ணு வந்து திருந்தலை அப்படின்னு சொன்னால் அந்த பையனை தான் வேணும், அந்த பையனோட வாழ்ந்தாதான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது பொண்ணு நம்புது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் பெற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அதே அளவுக்கு வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு கொலைகள் கேஸில் வந்து உள்ள போக அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க. நம்முடைய பெண்ணை நம்ம நல்லா வளர்த்துருக்கோம், எங்க அவங்க பிற்காலத்துல துன்பப்பட போறாங்க. அதாவது பொருளாதாரம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரம் கிடையாது. பொருளாதாரம் இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க இன்னைக்கு கீழே இருக்க மாட்டாங்க, மேலே இருக்கிறவங்க மேலேயே இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த நிலைமைக்கு வேணாலும் சார். அதே தாண்டி பல காதல் திருமணங்கள் விவாகரத்துல முடியறது நீங்களே பார்த்துருப்பீங்களே சார், அதுவும் பெற்றோருக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பண்றதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காதலும் அந்த அளவுக்கு பொருந்தாது இல்லையா? எல்லாருக்குமே பொருந்தாது இல்லையா? அந்த மாதிரி நிறைய காதலிச்சவங்களும் நிறைய இடத்துல வந்து முன்னேறி இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. சரி. ஸோ காதலுக்கு வந்து அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வன்முறை கையில் எடுத்தா அது குற்றம். வன்முறை இல்லாமல் சமாதானமாகவோ அன்பு மூலமாகவோ இந்த சமுதாயம் மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும், நல்ல வழியில் வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் வன்முறை கையில் எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சட்ட போராட்டங்கள் இல்லை ஜெயில் வாழ்க்கை இந்த மாதிரி தானே. இப்போ தன்னுடைய பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இதுவாகுது, சட்ட போராட்டங்களும் இதாகுது. இதில் வந்து வன்முறை கையில் எடுக்கிறதுனால கஷ்டமே தவிர இதில் இன்பம் பண்ணுறது கிடையாது. இதில் இன்னும் ஒரு இறுதி கேள்வி ஒன்று, கொலை நடக்கிறது, கொலையாளிகள் கடுமையாக தாக்குறாங்க, ஆயுதம் எடுத்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கொலையாளிகள் துணிச்சலாக இருக்காங்க அப்படின்னா கொலையாளிகளுக்கு சட்டத்தின் மீதோ அல்லது காவல்துறையின் மீதோ ஆளுகிற அரசின் மீதோ பயம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்படி வந்து நினச்சிக்கிட்டா வந்து அது தப்பான ஒரு எண்ணம். எப்படி சார்? ஒன்று, அதாவது ஆயுதம் எடுத்து ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அடிதடி வந்து பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வன்முறை கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம். அதாவது ஒன்று. ரெண்டாவது, அவங்க மேலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போவே அவங்கள அரெஸ்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அடிதடியில் இறங்குறாங்க, இல்லை வந்து கொலை பண்ணுறாங்க, இல்லை கொள்ளை அடிக்கிறாங்க, இல்லை ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் பதியப்படுது, அதில் வந்து அவங்க உள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயிலுக்குள்ளே. அப்போ கூட வந்து கோர்ட்டில் வந்து சும்மா வந்து பெயில் அப்ளிகேஷன் போட்ட உடனே பெயிலெல்லாம் கொடுக்கறது கிடையாது. சரி, இதுதான் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பெயில் அப்ளிகேஷன் இன்றைக்கி வந்து எல்லாமே வெளியில் வந்து ஒரு குத்தம் செஞ்சுட்டோம் நம்ம வந்து உள்ளே போயிட்டோம் நாளைக்கு வந்து பெயிலில் நம்ம வந்துடுவோம், 3 மாதம் ஜெயிலு அப்படிலாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தப்பு. சரி, முதல் பெயிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொலை செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு வந்து உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா பெயில் வாங்குறதே ரொம்ப டஃப்பு ஒரு தடவை. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடிதடி சண்டையாக இருந்தாலும் சரி, கொள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை கொலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குற்ற வழக்குகளாக இருந்தாலும் சரி ஒரு தடவை பெயில் வாங்குறது கஷ்டம். திரும்ப நீங்கள் வந்து இன்னொரு குற்றம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் உள்ளே போனீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்ச நாள் உங்களை உள்ளே வச்சுட்டு தான் வந்து பெயிலே கொடுப்பாங்க. பெயில்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சுதந்திரமாக நம்ம வந்து வெளியில் வர்றோன்றதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது தடவை பண்ணிட்டான், மூணாவது தடவைலாம் பண்ணால் பெயில் கொடுக்கறதுக்கே ஜட்ஜு யோசிப்பாங்க.
இவன் மறுபடியும் போனான்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா மறுபடியும் தப்பா சமூக இருக்கும். சீரழிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களை வந்து இன்னும் உள்ள வைக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. பெயிலெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஒரு தடவை பெயில் அப்ளிகேஷன் போட்டாலும் ரிஜெக்ட் ஆகுது, இன்னொரு தடவை பெயில் போட்டாலும் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பல தடவை வந்து முயற்சி செஞ்சு தான் பெயிலே கிடக்குது. என்னமோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு சும்மா ஒரு குத்தம் செஞ்சுட்டோம், நம்ம வந்து வெளியில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருந்து கொஞ்ச நாளைக்கு வெளியில் வந்துட்டோம் பெயில் எடுத்துட்டோம் அப்படின்னா நினைக்கிறாங்க. ரொம்ப தப்பு. ஆனால் இவங்க பயமே இல்லை சார். இப்போ ஒரு குற்றவாளி இல்லது ஒரு நபர் குற்றவாளியாக மாறுகிறார், ஒரு நபர் குற்றம் செய்வதன் மூலமாக குற்றவாளியாக மாறுகிறார். குற்றவாளியாக அவர் மாறுவதற்கு முன்னால் அவருக்கு ஒரு பயம் இருக்கணும் இல்லையா? அது இல்லையே இதுலன்ற. சட்டத்தின் மீதோ அரசின் மீதோ பயம் இருந்ததா அவர் இதை பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? இல்லை சட்டம் வந்து இப்போது நிறைய பேர் வந்து வெளியில் வந்து இப்போ இந்த விஷயம் கூட இப்போ கொலை பண்ணிட்டாங்க. சரி. இல்லை நிறைய பேர் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கொலை பண்ணவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக வந்து எத்தனை நாளைக்கு வந்து வெளியில் இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ கூட மீடியா வந்து இதை பேசுது, நிறைய மீடியாக்கள் இதை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்க வந்து எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறாங்க ஜெயிலன்றது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? அது சரி சரி. ஒண்ணு. ரெண்டாவது வழி இருக்கு, இங்க துணிச்சலால பண்றான் இல்ல, அதுதான் தெரியறது இல்லை, அதுதான் முட்டாள்தனம் அப்படின்ற. இப்போ நிறைய பேருடைய ஒரு விஷயத்த பண்ணிட்டு 15 வருஷம் நீ மறைச்சு இருந்தா கூட 15 வருஷம் கழிச்சு கூட அரெஸ்ட் பண்ணி எடுத்து வந்து உள்ள போடுறாங்க. புரியுதுங்களா? அதாவது குற்றம் செஞ்சா குற்றவாளிக்கு தண்டனை என்பது உறுதி. அதுல வந்து தப்பிக்க முடியாது. பெயிலும் அவ்வளோ சீக்கிரமா வந்து கிடைக்காது. வெளியில வந்து பார்க்குற கண்ணோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. குற்றம் செஞ்சா என்னைக்கு இருந்தாலும் தண்டனை என்பது உறுதி. புரியுதுங்களா? குற்றக்கல்ல இருந்து நம்மளை வந்து விடுபட்டுட்டு வெளியில வரணுமே தவிர ஒரு குற்றம் செஞ்சுட்டா அவன் வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷமா வெளியில இருக்கான் அப்படின்னு நினைச்ச நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்களும் அவன் அனுபவிக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்க அனுபவிப்பீங்க. ஜெயிலுக்கு போகணும், போலீஸ் பார்க்கணும், அப்புறம் வந்து பெயிலுக்கு வரணும், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு குற்றம் செஞ்சுட்டு இன்னொரு குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது குற்றம். அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றம் செய்வாங்க, அப்புறம் இன்னொரு குற்றம் செய்வாங்க, அப்புறம் குற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வந்து நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுவாங்க. கடைசியில் வந்து இவனை இப்படியே விட்டு கடைசியில் காவல்துறை மேலே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றவாளிகள் வந்து திரும்புகிறாங்க. அப்படி திரும்பும்போது என்ன பண்ணுவாங்க, கடைசி கட்டத்தில் காவல்துறை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற வழியே தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க சுட்டுடுறாங்க. கட்டுப்பாட்டை மீறி போகிற போது நடக்குது இல்லையா? அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க ஒரு சில நேரங்களில் வந்து என்கவுண்டர் கூட போட வேண்டிய இடத்துக்கு. அதாவது இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா கத்தி எடுத்தவனுக்கு கத்தினால தான் சாவு. ஒரு குற்றம் செஞ்சு நீங்கள் குற்றத்தை கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது குற்றவாளியாக தான் வந்து பார்க்கப்படுவீங்களே தவிர அது கடைசியில் வந்து மரணத்தை நோக்கி தான் போகுமே தவிர சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான வழியை வந்து அங்கே ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால் குற்றங்கள் செய்கிற மனநிலையில் இருந்து விடுபட்டு நல்ல விதமாக வாழணும் இந்த சமூகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குற்றம் செய்யணும்னு நினைக்கிற மனிதர்கள் மாறினாங்க அப்படின்னா அமைதியான ஒரு சமுதாயமாக மாறும். தொடர்ந்து பயணிக்கலாம் சார். நன்றி சார். வணக்கம். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Taste the Daily.